வணக்கம். இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இந்திய கூட்டணி, அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்த மிக முக்கியமான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. இப்போது அந்த கூட்டணியில இல்ல, இந்திய கூட்டணியில இல்ல. ஆனா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொல்லிட்டு போன விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல, அதனுடைய தலைவர் திருமாவளவன் இருக்காருல்ல, அவரும் எப்போதுமே திமுகவை கண்டா திமுகவை எப்பாடுபட்டாவது தோற்கடிக்க வேண்டும் என்று தனது ஆழ் மனதில பதிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோவும், இப்போது அவரோடு இணைந்திருக்கக்கூடிய துரை வைகோவும் இப்ப இந்திய கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அதாவது திமுக இல்ல, திமுக கூட்டணியில் இருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்த அந்த திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் இப்ப இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்க போயிருக்கிறது. அதுக்கு அடுத்தது மதிமுக போயிருக்கு. இந்த மதிமுக அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வைகோவை நம்பி போன அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கெல்லாம் பல பேர் பல விதங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையே இழந்து நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வைகோ நம்பி போன அந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் இப்ப குறிப்பிட்ட அளவு வயதாகி போச்சு. எப்படியாவது நம்ம தலைவர் ஒரு சரியான முடிவு எடுப்பாரு, சரியான நேரங்கள்ல சரியான முடிவு எடுத்து கூட்டணியில மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாமளும் ஒரு 4 அலுவலகத்துக்கு போனா வந்தா ஒரு மரியாதை நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வைகோவுக்கு பின்னாடி போன அந்த தொண்டர்கள் எல்லோரும் இன்னைக்கு ஒரு மோசமான சூழல, மோசமான நிலையில தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. அந்த வைகோவும் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு இந்திய கூட்டணியில பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆமா, இந்திய கூட்டணியில இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சிய ராகுல் காந்திய பிரைம் மினிஸ்டர் ஆக்காம இவங்க விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற வைத்து எப்படியும் காங்கிரஸ் கட்சியை பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில உட்கார வச்சிருவாங்க. என்ன, இவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்கிறது? இந்த மதிமுக அப்படின்ற ஒரு கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தமிழ்நாட்டுல என்ன அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குது? திமுக இல்லாம திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியுமா? திமுக இல்லாம இன்னைக்கு வன்னியரசு அமைச்சராக இருக்க முடியுமா? இப்படி எல்லா விஷயங்களையும் திமுகவுடைய தயவுல நீங்க பெற்றுக்கொண்டு விட்டு இன்னைக்கு நீங்க இந்திய கூட்டணியில போய் நிக்கிறீங்க. திமுகவை புறக்கணிக்கிற அல்லது திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி தலைமையில போய் கைகோர்த்து போய் நிக்கிறீங்க. இது கொஞ்சம் கூட கூச்சப்படுவதற்கு எதுவுமே இல்லையா? அரசியல் என்பது கூச்சமெல்லாம் இருக்காது, கூச்ச நாச்சமெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் திருமாவளவனை தான் இந்த இடத்துல பார்க்க முடியல. அப்படி வைகோ அப்படிதான் பண்ணுவார். வைகோ எந்த காலத்திலயும் திமுகவுக்கு ஆதரவா நடந்துக்க மாட்டார். திமுக கிட்டே இருப்பாரு. திமுகவுடைய தொண்டர்களுடைய உழைப்பை பெற்று அவருக்கு எம்எல்ஏ வாங்குவாங்க, எம்பி ஆகுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா திமுகவுக்கு துரோகம் செய்வாங்க. இது வைகோனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இன்று வரை அது தொடர்கிறது. 2016 இவர் தானே 2 கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் கிட்ட போய் நின்று விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கிய திருவேன் அப்படின்ற ஒற்றை காலில் நின்று பாவம் அந்த தேர்தலில் 2 இடதுசாரிகள் திருமாவளவன், மதிமுக, விஜயகாந்த் இந்த 5 கட்சிகளும் சேர்ந்து வாங்கிய ஓட்டு என்ன தெரியுமா? 5%. எப்ப மக்கள் நல கூட்டணின்ற பேர்ல இவர் ஆரம்பித்து விஜயகாந்த் கூட போய் இணைந்தாரோ அன்னைக்கு விஜயகாந்தனுடைய இதுவே போயிடுச்சு. அவருக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த செல்வாக்கும் போயிடுச்சு, அவுட், அன்னையோட அவுட். இப்படி திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த தேர்தலையும் திமுக ஜெயிக்கக்கூடிய நிலையில இருந்தது. அந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தோட தனியாக பிரிந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைத்து திமுகவை தோற்கடித்தார்கள். இப்ப அந்த டீம் தான் இந்திய கூட்டணிக்கு போயிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் பாருங்க. இங்க தமிழ்நாட்டுல தாவேகாவுக்கு 107, 108 தொகுதிகள் இருக்கிறது. சரி, நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதனால நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. இந்திய கூட்டணியில பங்கெடுக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்குது? நாங்கள் 20 ஆண்டுகளாக கரம் கொடுத்து கொண்டிருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில இல்லாத போது நாங்களும் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்றதான அழகு, அதுதான நாகரிகமும் கூட. ஆனா அதெல்லாம் இல்லை. இந்திய கூட்டணியில போய் பங்கெடுத்து அந்த காங்கிரஸ் யார் தெரியுமா? சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேரம் பேசும்போது 28 சீட்டுகளோடு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை கேட்டு வாங்கின கட்சி. அந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல இருந்து அந்த வேட்பாளர் வெற்றி பெறும் வைக்கும் வரை திமுக வழக்கறிஞர்கள் கூடவே இருந்து பார்த்து கொண்டார்கள். அந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வெற்றிக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தார். தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா, தேர்தலுக்கு பின்பு
தாவேக்காவுடன் ஒரு ராஜ்யசபா, இதான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல சந்திச்சிருக்கு பாருங்க. மீனாட்சி நடராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ்காரர் ராஜ்யசபா உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். அந்த வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்து விட்டது. அவர் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர். யாரு? இந்த மீனாட்சி நடராஜன். அப்போது அவர் மீது ஏதோ ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கை வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என்று பிஜேபி எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை தேர்தல் ஆணையம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது, நிராகரித்திருக்கிறது. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க என்ன விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்ய போகிறீர்கள். என்ன விதைக்கிறையோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். காங்கிரஸ் கட்சி என்ன விதைக்கிறதோ அதுதான் அறுவடை செய்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டுல ஒரே கல்லுல 2 மாங்காய். தேர்தலுக்கு முன்பு திமுகவோட கூட்டணி, தேர்தலுக்கு பின்பு தாவேக்காவோட கூட்டணி. தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், தேர்தலுக்கு பின்பு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். இப்படியே லட்டு மாதிரி நீங்க எடுத்துட்டு போனீங்கல்ல, அங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை பாரதிய ஜனதா கட்சி தட்டி பறித்துக் கொண்டது. போச்சா? இதுதான். ஆக காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலையும், நான் உட்பட தப்பா நினைத்தேன், ராகுல் காந்தி ரொம்ப மெச்சூரிட்டியான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறாக நினைத்தேன். என்னுடைய கணிப்பு தவறு என்பதை காலம் நிரூபித்து விட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அதை நிரூபித்து விட்டார். நீங்க எல்லாம் என்னை பற்றி தவறாக நினைக்காதீர்கள், நான் நல்லவன் அல்ல, நான் மிகப்பெரிய ஒரு அயோக்கியன் அப்படி என்பதை ராகுல் காந்தி மீண்டும் நிரூபித்து விட்டார். அயோக்கியத்தனம் ராகுல் காந்தி செஞ்சதெல்லாம் சட்டமன்ற தேர்தல் அப்ப மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நீங்க வேண்டா வெறுப்பாவோ எந்த சூழ்நிலையிலோ நீங்க கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த கூட்டணிக்கு உண்மையாக உழைக்க நீங்களும் உழைக்க வேண்டும், உழைத்திருக்க வேண்டும். உங்கள் கட்சி நிர்வாகிகளையும் நீங்க உழைக்க சொல்லி அறிவுறுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு இடத்துல கூட நீங்க திமுக கூட்டணி கட்சிக்கு, திமுகவுக்கு நீங்க வாக்கு சேகரிக்க வரவே இல்லை. 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல. ஒரு இடத்துல கூட நீங்க திமுகவுக்கு வாக்கு கேட்கவே இல்லை. அப்பவே தெரிஞ்சிச்சு நீங்க ஏதோ சதி வேலை பண்றீங்க அப்படின்னு. அப்பவே என் போன்ற நபர்கள்லாம் யூகிக்க ஆரம்பிச்சோம். இது ஏதோ ஒண்ணு நடக்க கூடாதது ஒண்ணு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, திமுக உங்களை சரியாக கணிக்க தவறிவிட்டது. நீங்கள் பீகார்ல தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அங்க ராஷ்டிரிய ஜனதா கட்சியை நீங்க தோற்கடித்தீர்கள். தேஜஸ்வி யாதவனுடைய கனவை சிதைத்தீர்கள். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியை நீங்க சிதைத்து விட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவனுடைய கனவை நீங்க சிதைத்து விட்டீர்கள். இது எல்லாம் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதை நீங்கள் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டீர்கள் என்று ஸ்டாலின் நம்பினார். இல்ல இல்ல, நீங்க எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி துரோகத்தை தான் செய்வீர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். அதனால இந்தியா கூட்டணி அப்படின்றது நீங்க 23 கட்சிகளை நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க மீட்டிங் நடத்தினாலும் அந்த கட்சி எவ்வளவு பெரிய, அந்த கூட்டணி எவ்வளவு பெரிய முரண்பாடுகளோட மொத்த உருவமா இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கலாம். பீகார்ல தேஜஸ்வி யாதவ், நீங்க இந்தியா கூட்டணியில அவர் ஐக்கியமா இருப்பாரா? முடியுமா? அகிலேஷ் யாதவ், உங்களால அகிலேஷ் யாதவ் கூட நெருக்கமா இருக்க முடியுமா? மம்தா பானர்ஜி இந்திய கூட்டணியில ஒன்றி உறவாட முடியுமா? பின்ன கேரளாவில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து நீங்க ஜெயிச்சப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நெருங்கிய உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தவறான ஒரு பிரச்சாரத்தை கையாண்டீங்களே, அங்க கம்யூனிஸ்ட் கட்சி உங்களால ஒருங்கிணைச்சு நீங்க இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற பாதைக்கு கொண்டு போக முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதிமுக விடுதலை சிறுத்தையும் போய் இந்தியா கூட்டணியை தூக்கி நிறுத்த முடியுமா? ஏன் புதிதாக ஒரு முதலமைச்சரை கண்டுபிடிச்சிங்களா தமிழ்நாட்டுல, அவர் இந்திய கூட்டணிக்கு வந்துருவாரா? வெயிட் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தாவேகா, அதாவது விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட கடுமையா பேச மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க. விஜயினுடைய குடும்பி அத்தனையுமே பாரதிய ஜனதா கட்சி கையில இருக்குது. விஜயினுடைய வெற்றிக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக உதவி செய்திருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்திய கூட்டணியில விஜய் வரவே மாட்டார். வருவதற்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது. இந்த நிலையில தான் அந்த இந்திய கூட்டணி இருக்கிறது. பொறுத்திருந்து பார். நன்றி.